வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் உடல்களை அடையாளம் காணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் களத்திலிருந்து இணைகிறார். வெங்கட்ரமணன், மீட்கப்பட்ட உடல்கள் எங்கு, எந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு அடையாளம் காணப்பட்டு வருகிறது, இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மலை கிராமங்களில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சூரல்மலா, மேப்பாடி, முண்டகை ஆகிய 3 மலை கிராமங்களில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த நபர்களுடைய உடல்கள் தற்பொழுது மேம்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நேற்று முதல் கண்டறியப்பட்ட உடல்கள் என்பது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தற்பொழுது உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மேம்பாடி அரசு மருத்துவமனையில் தற்காலிகமாக இந்த இடத்தில் இந்த பிரேத பரிசோதனைக்காக கூடுதல் உடல் கண்டறியப்பட்டிருப்பதன் காரணமாக திரிசூர், கோழிக்கோடு, கண்ணூரில் இருந்து மருத்துவ குழுவினர் தற்பொழுது கூடுதலாக மேம்பாடி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்றிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உடல்களை தற்பொழுது உரியவர்கள் அடையாளம் காண்பித்து, அதாவது அவர்களுடைய செல்போனில் புகைப்படத்தை காண்பித்து அடையாளத்தை கூறி அவர்கள் உடல்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதே போல முகங்கள் சிதைந்த நிலையிலும் ஒரு சில உடல்கள் இருக்கிறது. அதுபோல உடல்நிலைகள் சிதைந்து இருக்கக்கூடிய பல்வேறு உடல்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் காலையில் இருந்து பார்த்து வருகிறோம். காலையிலே நாம் பார்த்தோம் என்றால் முண்டகை கிராமத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடம் என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை கைப்பற்றப்பட்ட இந்த உடல்கள் எல்லாமே சூரல்மலா மற்றும் மேம்பாடி ஆகிய கிராமங்களிலிருந்து பெறப்பட்டதுதான். தற்பொழுது முண்டகை கிராமத்தில் இன்று அதற்கு செல்வதற்கு வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முண்டகை கிராமத்தில் தான் நிலச்சரிவில் அதிக நபர்கள் புதைந்துண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிக்கு தற்பொழுது இந்திய ராணுவம் விரைந்திருக்கிறது. அங்கிருந்து கூடுதல் உடல்கள் இங்கே கொண்டு வரப்படும் என்பதாலும் தற்பொழுது இங்கே அவசரமாக இந்த உடல்கள் என்பது உரியவர்கள் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடையாளம் தெரியாத உடல்கள் தற்பொழுது இங்கு இடத்திலே தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மேம்பாடி அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது திருச்சூர், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய பகுதிகளில் இந்த பிரேத பரிசோதனைக்காக கூடுதலாக மருத்துவர் குழு என்பது விரைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் உடல்களை உறவுகளிடம் கண்டறிந்து அந்த உடல்கள் என்பது தற்பொழுது உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து தகனம் செய்யப்பட இருக்கிறது. மேலும் தற்பொழுது பொறுத்தவரைக்கும் அந்த முண்டகை பகுதியில் இருந்து மேலும் பல உடல்கள் வர என்பதால் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல்களை உறவுகளிடம் ஒப்படைக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக கைப்பற்றப்பட்ட உடல்கள், அதாவது உறவுகளிடம் அடையாளம் காணப்பட்டு தற்பொழுது ஒப்படைத்து வருகிறது. முண்டகையில் புதைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடல்கள் என்பது தற்பொழுது கண்டறியப்பட்டு அவர்கள் உடல் இங்கே கொண்டு வரப்படும் என்பதால் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உடல்களை உறவுகளிடம் உடனடியாக ஒப்படைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.